மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனம் கோவையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த 2 கருவி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நெல் நடவும் மிஷின் வந்து இயக்கக்கூடிய ஒரு கருவியும், இன்னொன்று வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பல அட்டாச்மெண்ட், அதாவது களை எடுக்கிறது, மருந்து தெளிக்கிறது, பிளான்டிங் பண்றது, சீட் பெட் ப்ரிப்பரேஷன் பண்றதுங்கிற மாதிரி பண்றக்கூடிய ஒரு கருவி வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நடற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் மட்டும் செய்யக்கூடிய வேலை பெண் ஆண் 2 பேரும் செய்யக்கூடிய ஒரு விதமா ஈஸியான முறையில ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து மிஷின் மேல ஏறாம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து அதை இயக்க முடியுங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா சிரமம் இல்லாம ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதை வந்து திறன் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆள் வந்து வண்டியில உட்காரனால அந்த சேத்துக்குள்ள நடக்கூடிய அந்த நெல் நடவு மிஷின் வந்து இயக்கும் திறன் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. 3வது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இருக்கிறதுனால இன்றைய இளைஞர்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வேலை செஞ்சு அவங்க வந்து ஒரு கஷ்டம் இல்லாம கொஞ்சம் கஷ்டத்தோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்கக்கூடிய ட்ராக் டைப் வெஹிக்கிள், அதாவது நமக்கு வந்து ஒரு 3 அடிக்கு மேல இருக்கக்கூடிய நாத்து நடுறக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளே போய் களை எடுக்கிறதுக்கு, மருந்து தெளிக்கிறதுக்கு, பிளான்டிங் பண்றதுக்கு, அந்த பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ராக் டைப் வெஹிக்கிள் டெவலப் பண்ணியிருக்கோங்க. அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம். அட்டாச்மெண்ட் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து திறன் வந்து அதிகமான முறையில கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெட்லேண்ட் வந்து விட தேவையில்ல, பிவட் ட்ரைனிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இளைஞர் வந்து ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒன்னா இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கு. இளைஞர் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு போறாங்க. ஆண்களும் பெண்களும் 2 பேருமே இந்த மிஷினை வந்து இயக்கலாங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஆள் உட்கார்ந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் முன்னாடி பின்னாடி பண்றது, லெஃப்ட் ரைட் பண்றது எல்லாமே ரிமோட் மூலமா பண்ணிக்கலாம். அது போக வந்து நடவு மிஷின் மேலே ஏத்துறது, கீழே கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நடவு அந்த பிளான்டிங் ஆர்ம் என்கேஜ் பண்றதும் வந்து ரிமோட்லயே பண்ணிக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கார்ல ரிவர்ஸ் கேமரா இருக்கோ அதே மாதிரி முன்னாடி கேமரா அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த கேமரா மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா பின்னாடி ரொம்ப தூரம் போன அப்புறம் டேர்ன் பண்றது வந்து ரொம்ப சுலபமா பண்ணிக்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போய் இடிக்காம, அதாவது வண்டி கொண்டு போற டைம் நமக்கு தவறுதலாக சிக்னல் தப்பாயிருச்சுனாலும் இடிக்காம இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஒரு 2 மீட்டர் இடைவெளியில வந்து டிரான்ஸ்போர்ட்டை போய் படிக்கலாம். வரப்புல வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். அதனால மிஷின் போய் தவறுதலா போனாலும் மிஷின் போய் எங்கேயும் இடிக்காதுங்க.